வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த vlog ஒரு ரேண்டமான டே லைஃப் தான் அண்ட் 2 யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே மார்னிங் காலையில் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு லன்ச் எல்லாமே பேக் பண்ணி ஹஸ்பண்டை ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. காலையில் வேலை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறவு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிஃபோர் டெலிவரியெல்லாம் நான் என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்பேன். இந்த ஃபேஸ் கேர் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு கெமிக்கலாக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண மாட்டேன். கஸ்தூரி மஞ்சள் அப்ளை பண்ணுறது, அப்புறம் ஆலோவேரா அப்ளை பண்ணுறது, அண்ட் வாழைப்பழம் நல்லா பழுத்ததை நல்லா மசிச்சுட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் ஃபேஸை பார்க்குறதுக்கே ஒரு கரும்புள்ளி கூட இல்லாமல் அப்படி ஒரு பளபளன்னு இருக்கும். அண்ட் ஹேர் கேர் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டேக் ஹெல்த்தியாக ஏதாச்சும் எடுத்துக்கிட்டே இருப்பேன். குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா லைஃப் ஸ்டைல் அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு. எல்லாமே ஃபேமிலிக்கு பேபிக்குன்னு பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்குது. செல்ஃப் கேர் பண்ணணுங்கிற எண்ணமே வர மாட்டேங்குது. முன்னாடிலாம் இந்த ஏபிசி ஜூஸ், முருங்கைக்கீரை சூப், அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் சூப், இந்த மாதிரிலாம் செஞ்சு குடிச்சிட்டே இருப்பேன். எனக்கே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ரீசெண்டாக எதுவுமே பண்ணுறதே இல்லை. ஸோ டெலிவரிக்கு அப்புறமா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உட்காந்தா மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி நிறைய பெயினுமே ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நமக்கு தேவையானதை நாம் தான் எடுத்துக்கிட்டு நம்ம உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். அதனால் இனிமேல் இன்டேக் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கணும்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பார்ப்போம் எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு. இன்றைக்கி காலையிலேயே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது நாங்களும் கூடவே கீழே போயிட்டோம். நாங்கள் இருக்கிற ரெண்டல் ஹவுஸில் கீழே கார்டன் மாதிரி கொஞ்சம் ஏரியாஸ் இருக்கும். அங்கே முருங்கைக்கீரைக்கு பஞ்சமே இல்லை. கேட்டாலும் பறிச்சுக்க தான் சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் மட்டும் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு சூப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பண்ணுறதுக்கு கொஞ்சமாக முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்துட்டு இது கூடவே 3 பல் பூண்டு, 3-4 சின்ன வெங்காயம், அரை தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை 1/4 கிளாஸாக வற்றி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சூப் எப்போதுமே ஒரு வார்மோடு குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் ஆறுனதுமே அந்த இலையை எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோன்னா போதும். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக உப்பு அண்ட் பெப்பர் பவுடர் இது ரெண்டையுமே சேர்த்துட்டு அப்படியே குடிச்சிடலாம். இதை டேஸ்ட் பண்ணும்போது தெரியும், எந்த ஒரு கசப்புமே இருக்காது. குடிக்கிறதுக்குமே நல்லா தான் இருக்கும். அண்ட் நம்ம முருங்கைக்கீரை சூப்பை அடிக்கடி எடுக்கிறதுனால நம்ம உடம்புல இரும்பு சத்து அதிகமாகும். உடம்புல ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இதை எடுத்துக்கிட்டாச்சுன்னா போதும். நான் சின்ன வயசில் இருந்து முருங்கைக்கீரை பொரியல் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்டு பழகியிருக்கேன். இந்த மாதிரி சூப்பெல்லாம் குடித்தது கிடையாது. நான் எப்பத்தில் இருந்து முருங்கைக்கீரை சூப் செஞ்சு குடிக்க ஆரம்பித்தேன்னா கன்சீவாக இருக்கும்போது எனக்கு பொரியல் சாப்பிட்ணுங்கிற அந்த டெம்டிங்கே இல்லை. அண்ட் செக்கப்புக்கு போகும்போதெல்லாம் பிளட்டோட லெவல் கம்மியாகிட்டே தான் இருந்தது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் பொரியலுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்பத்துலேருந்து எனக்கு இந்த கீரை சூப்போட டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா கேர் பண்ணிக்கிறது இல்லை. அதனாலேயே இதெல்லாம் செஞ்சு குடிக்காமல் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி காலையிலேயே ஹெல்த்தியான ஒரு சூப் குடிச்சிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆட்ரின் எழுந்திரிச்சதுமே ஹாலுக்கு அவள் பண்ணுற வேலை இந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொட்டி போடுறது தான். கொட்டி போட்டு விளையாண்டுட்டு அண்ட் ஒரு 11 மணி போல் 2வது ஷிஃப்ட்டு தூங்க போயிடுவா. அவளுக்கு எவ்வளோ தான் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அவள் என்னமோ டாய்ஸாக பார்க்குறது இந்த கிச்சனில் உள்ள திங்ஸை தான். ப்ளைட்டு, மிக்சர் ஜார், ஸ்பூன், அப்புறமா இட்லி பாத்திரம், அது மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு போடுற அந்த பிளாஸ்டிக் பாட்டில், இதை பார்த்தது தான் அவளுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சதும் அவளுக்கு ஏதோ கிச்சனில் சமைக்கிற டியூட்டி கொடுத்த மாதிரி கரெக்டாக கிச்சனுக்குள்ளே தான் வருவாள். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கீழே போட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாள். அதுக்கப்புறமா எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு பெரிய போரே நடந்த மாதிரி சண்டை போட்டு ஃபைனலாக அவளை வெளியில் அனுப்பி விடுவேன். அவளை தூங்க வச்சதுக்கு அப்புறமா தான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையே ஸ்டார்ட் பண்ணுறது. அவள் இருக்கும்போது க்ளீன் பண்ணவே முடியாது. நம்ம என்ன வேலையை பண்ணுறோமோ அதே வேலையை அவளும் பண்ணணும்னு நினைப்பா. ஒரு நாளைக்கு 4-5 டைமாவது அவள் கொட்டி போடுற டாய்ஸ் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனாலேயே பாதி டாய்ஸ் இன்னும் கொடுக்கவே இல்லை. அவளுக்கு விவரம் தெரிஞ்சு அவள் கொட்டி போட்டதுக்கப்புறமா எப்போ தானாக எடுத்து வைக்க படிக்கிறாளோ அப்போ கொடுத்தா போதும்னு கொஞ்சத்தை மட்டும் இப்போ கொடுத்து வச்சுருக்கேன். அவளை தூங்க வச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா எனக்கான டைம் ஈவினிங் வர நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 3 மணி போல் பால் கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாளாகவே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஆனால் வீட்டில் அரிசி மாவு காலியாகிடுச்சு.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அரிசியெல்லாம் வாங்கி மாவு பொடிச்சு நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு மட்டும் கொஞ்சமாக செய்யணும்னு தான் மாவு எடுத்தேன். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறமா செய்கிறதுனால மாவோட அளவு தெரியலை. ஃபைனலாக மாவெல்லாம் பிசைஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசையும் போது எப்போதுமே அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றி பிசைஞ்சோன்னா அந்த மாவை வேக வச்சு எடுக்கும்போது கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பால் கொழுக்கட்டை செய்வாங்க. நான் எப்போதுமே தேங்காய் பால் எடுத்து இனிப்புக்காக ஒயிட் சுகர் சேர்த்து தான் பால் கொழுக்கட்டை செய்வேன். ஆனால் நிறைய பேர் இனிப்புக்காக வெல்லம் சேர்த்தும் பண்ணுவாங்க. அண்ட் தேங்காய் பால் இல்லாமல் நார்மல் பாலே சேர்த்து செய்வாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். மாவு கூட கொதிக்கிற வெந்நியை சேர்த்த உடனே மாவை வந்து நம்மளால் பிசைஞ்சு எடுக்க முடியாது. ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது அதை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க விடாமல் லேசாக சூடு பண்ணிவிட்டு மாவை பிசைஞ்சனாலும் சாஃப்ட்னஸ் கிடைக்காது. கொழுக்கட்டை வந்து கல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா குட்டி குட்டி உருண்டையாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உருண்டை ஷேப்லையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நீளமாகவும் உருட்டி 2 ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். உருண்டையெல்லாம் உருட்டினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லைனா மாவு வந்து அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோன்னா மாவெல்லாம் பிரிஞ்சு போய் எல்லா உருண்டையும் ஒட்ட ஆரம்பிச்சிரும். இதை அப்படியே வேக விட்டுட்டு தேங்காய் பால் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய் பால் ரொம்பலாம் தேவைப்படாது. அரை முறி தேங்காயில் 1/4 பாகம் நம்ம எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டோன்னா போதும். இவ்வளோ தேங்காய் வச்சே நம்ம 2 தேங்காய் பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சி பிழிஞ்சி எடுக்கிற தேங்காய் பாலை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும். அதை வந்து ஃபைனலாக தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2வது தண்ணி ஊற்றி அதே தேங்காயில் அரைச்சி எடுக்கிற தேங்காய் பாலை நம்ம தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை போட்டு வேக வச்சிட்ருக்கோம்ல அது கூடவே சேர்த்துடலாம். எடுக்கிற தேங்காய் பால் மட்டும்தான் நல்லா கட்டியாக இருக்கும். 2வது எடுக்கிற தேங்காய் பாலுக்கு ரொம்ப கட்டி இருக்காது. இந்த தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஏலக்காயையும் தட்டி கூடவே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டி சேர்க்க வேண்டாம்னா பொடி இருந்ததுன்னா ஏலக்காய் பொடியாகவும் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு மேக்ஸிமம் 7லேருந்து 8 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். ஆல்ரெடி கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம இந்த ஏலக்காவை தட்டி சேர்த்ததுமே நல்ல ஒரு மணம் வர ஸ்டார்ட் ஆகிரும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். இல்லைனா அது பொங்கி வர ஆரம்பிச்சிரும். இனிப்புக்கு ஒயிட் சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம். எவ்வளோதான் நம்ம தேங்காய் பாலை கட்டியாக எடுத்து சேர்த்தாலும் பால் கொழுக்கட்டையில் அந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது கட்டியாக மாறுறதுக்கு. ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலக்கிக்கணும். கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறோம்ல கட்டியான தேங்காய் பால் அதை அப்படியே ஊற்றணும். ஊற்றும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு பிறகு கொதிக்க விடக்கூடாது. அண்ட் கடைசியாக அரிசி மாவை கலக்கி வச்சுருக்கோம்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா போதும். பால் நல்லா திக்காகவே கிடைக்கும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் கடைசியாக இது கூட கொஞ்சமாக திருவின தேங்காவை அப்படி மேல் டாப்பில் தூவிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொழுக்கட்டை, பால், அப்புறம் அந்த திருவின தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதை செய்கிறதுமே பெரிய வேலைப்பாடெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதெல்லாம் நாமளே செஞ்சு நாமளே சாப்பிட்றத விட யாராச்சும் ஒருத்தங்க நமக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்லினுக்கு அந்த பால் கொழுக்கட்டையில் உள்ள பால் மட்டும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். அண்ட் கொழுக்கட்டை இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். அப்புறமா சாயங்காலம் ஒரு 5:30 போல் குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாகவே ஆஃபீஸில் இருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா டீ எல்லாம் போட்டுட்டு மாடிக்கு குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஈவினிங் டைமில் மாடிக்கு போனாலே நல்லா காற்றடிக்கும். ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கலாம். அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். சுட சுட டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படி பேசிக்கிட்டு இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப சூப்பராக போச்சு. ஓகே, இந்த விலாகோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ரெசிபீஸ் இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.